இப்போ நகரத்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இவர்களை தான் ஆதிகால வைசியர்கள் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னைக்கும் நீங்க செல்வ வளத்தில் செட்டிநாடுன்னு தான் சொல்லுவோமே தவிர வேற எந்த நாட்டையுமே சொல்ல மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட நகை அடகு பிடித்தலிலிருந்து, உணவு முறையிலிருந்து, வீட்டிலிருந்து, முதலாக வங்கி தோன்றியதிலிருந்து எல்லாமே செட்டிநாடு தான் முதல் இடத்துல இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல அவர்களுடைய வழிபாடு எப்படி இருந்திருக்கிறது என்பதை நம்ம கொஞ்சம் போய் தேடி பார்த்தோம்னா, அவர்கள் பெல்ஜியம் கிளாஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ஹை குவாலிஃபைடான கிளாஸ். இது இப்போலாம் கிடைக்காது. அது ஒன்னதான் அவங்க மகாலட்சுமியாக விரும்பி வணங்கி இருக்கிறார்கள். அதே போல அவர்களுடைய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது பீரோ தான் அவங்களுடைய மிக முக்கியமான வழிபாடு. அப்போ அதுல என்ன இருக்குது அப்படின்னா, தன் வீட்டிற்கு வந்த மருமகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கொண்டு வந்த வெள்ளி தங்க சீர்களை தான் நிரப்பி அதுக்கு பக்கத்துல கண்ணாடியை வைத்து இரவு நேரத்தில் தான் அந்த பணத்தை எண்ணுவது, இரவு நேரத்தில் தான் நகையை எண்ணுவது, இரவு நேரத்தில் தான் வெள்ளி பொருளை சரிபார்ப்பது, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் அந்த சமூகத்திடம் இருந்திருக்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே ஒரு காலகட்டத்தில் வளர்ந்திருந்ததுனால அதுக்கப்புறம் எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சாச்சு. எதுவுமே சமூக அடிப்படையில எந்த ஒரு விஷயமுமே என்ன பண்ணப்படலைன்னா செய்திக்கப்படல. அப்போ அந்த நிலையிலிருந்து எடுத்ததுதான் இந்த விஷயம். அப்ப யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா, சில பரம்பரை ரகசியத்தை வெளியிட மாட்டாங்க. அப்ப அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு காலகட்டத்துல உதவியா இருந்தது என்னன்னா, முகம் பார்க்கிற கண்ணாடியில தனலட்சுமி இருக்கா, அதே போல தங்கத்திலும் வெள்ளியிலும் தனலட்சுமி இருக்கா, அப்போ அவள் எதில் இருக்கிறாள் என்பதை குறியீடாக அவள் எப்படி உணர்த்துகிறாள் என்றால், இந்த பெட்டியிலும் இந்த தங்கத்திலும் இந்த நாணயத்திலும் நான் கண்ணாடியிலும் இருக்கிறேன், இதை மூலப்பொருளாக வைத்து என்னை வழிபடுபவருக்கு அதை நான் விருத்தி செய்து தருகிறேன். ஏன் அந்த இடத்துல கண்ணாடி இருக்குன்னா, எந்த பொருள் கண்ணாடி என்னமே ரெட்டிப்பா பிரதிபலிக்கும். அப்ப என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை அடுத்து இரட்டிப்பு அப்படின்னாவே அது ராகு. அப்ப இந்த இடத்துல ராகு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அது சுக்கிரனுக்கு மிக நெருங்கிய ஒரு நட்பு கிரகம். ஏன்னா ஆசையினுடைய வெளிப்பாடு தானே தங்கம் வெள்ளி எல்லாமே. அப்ப ஆசையை நமக்குள்ள இறக்கி விடுறதே ராகு பகவான் தான். அப்ப அந்த கண்ணாடி அப்படின்ற ஒரு பிம்பம், இந்த அடிக்கடி முகம் பார்க்கிறதுன்றதினுடைய தன்மை, அந்த நகையில இருக்கக்கூடிய தோஷத்தினுடைய தன்மையும் என்ன பண்ணுதுன்னா முழுமையாக நீக்குகிறது. அப்போ தனலட்சுமிக்குரிய காலம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தனம் அப்படின்னாலே வெள்ளிதான்.